வாழைப்பழத்தை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவோம். அதில் பெனிஃபிட் எக்கச்சக்கமாக கொட்டியிருக்கு. அது எப்படியாவது சாப்பிட கொடுக்கணும்னு நான் பண்ணது தான் இந்த ஐஸ்கிரீம். எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? 3 ரெட் பனானா குட்டி குட்டியாக கட் பண்ணி 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட டேட்ஸ், முந்திரி, ஃப்ரெஷ் க்ரீம், 1 கப் மில்க் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் எடுத்து பிக்கிரிங் பண்ணுறதுக்கு டெய்ரி மில்க் ஒன்று வாங்கி அது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி அது மேலே ஊற்றிக்கிட்டேன். ஒரு ஜேம்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கி அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் போட்டு அதை மேலே ஒன்று அழுக்கு பண்ணியாச்சு. அதுக்கு டெக்கரேட் பண்ணி வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. இதில் சுகர்லாம் ஆட் பண்ணல, ஒன்லி ஸ்வீட்னஸ்க்காக ஒன்லி டேட்ஸ் மட்டும் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். ரொம்பவே ஹெல்தி. ஃப்ரெஷ் க்ரீம் வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணி ஃபுல்லாகவே மில்க் மட்டுமே சேர்த்து செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. என்ன செஞ்சிடலாமா? பார்த்துட்டே இருந்தால் எப்படி? வாழைப்பழம் பிடிக்காதவங்களுக்கு போய் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.